शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ माता पितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो நமः. தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானத்தை நிறைவு செய்து முறையாக தியானத்தை தொடங்குவோமாக. ஷரீரம், பிராணன், மனம் ஆகியவற்றை முறையாக அமைதிப்படுத்துவோமாக. என் மனம் நன்கு அமைதியுற்று இருப்பதை உணர்கின்றேன். இனி சில நிமிடங்கள் மானச ஜபம் செய்ய பயிற்சி செய்வோமாக. அயோத்தியில் ஸ்ரீராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டைக்கு ஆகியிருக்கும் இந்த சமயத்தில் நாம் ஸ்ரீராம மந்திரத்தை ஜபம் செய்வோமாக. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. சில நிமிடங்கள் இந்த உத்தமமான மந்திரத்தை மனதிற்குள் நன்கு ஜபம் செய்வோமாக.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. முதல் ஸ்லோகம் அப்புறம் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் முதல் சொல்கிறது अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये. आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पुरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्. திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 4 ஸ்லோகம் 29. பக்கம் 4 ஸ்லோகம் 29. संसारासक्त चित्तसन् चिदाभासः कदाचन स्वयं प्रकाशकूटस्थं स्वत्वं नैव वेद्ययम् न बाधि नास्ति कूटस्थ इति वक्ति प्रसङ्गतः. कर्ता भोक्ताहमस्मीति विक्षेपं प्रतिपद्यते. अस्ति कूटस्थ इत्यादौ परोक्षं वेति वार्तया. पश्चात् कूटस्थ एवास्मि इत्येवं वेति विचारतः. कर्ता भोक्तेत्येवमादि सोहजातं प्रमुञ्चति. कृतं कृत्यं प्रापणीयं प्राप्तम् इत्येव तुष्यति. अज्ञानमावृत्तिस्तद्वत् विक्षेपश्च परोक्षधीः. अपरोक्षमतिशोक मोक्षस्तृप्तिर्निरङ्कुशा. सप्तावस्था इमा सन्ति चिदाभासस्य तास्विमौ. बन्धमोक्षौ स्थितौ तत्र तिस्रो बन्धकृतस्मृताः. न जानामीत्युदासीन व्यवहारस्य कारणम्. विचारप्राकभावेन युक्तम् अज्ञानम् ईरितम्. अमार्गेण विचार्यात नास्ति नो बाधि चेत्यसौ. विपरीतव्यवहृतिः आवृते कार्यमिष्यते. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் திருப்தி தீப பிரகரணத்தில் அந்த முதல்ல அந்த பிரகதாரண்ய உபனிஷத் மந்திரம் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி புருஷः கிம்மிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணு சஞ்சுவரே. தன்னை ஒருவன் பிரம்மம் என்று உணர்வானாகில் அவன் எதை குறித்து யாருக்காக கவலைப்பட போகின்றான் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதில் அந்த அயம்ங்கிற பதம் நமக்கு இதில் ரொம்ப முக்கியமாக அவர் எடுத்து கொண்டு போகிறது அந்த அபரோக்ஷம் அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு நல்ல தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக அந்த அயம் இந்த பரம்பொருளாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கும்போது வெகு சமீபத்தில் இருக்கின்றது. பிரம்மம் என்பது நித்திய அபரோக்ஷமாக எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது. அப்போ இந்த அயம்ங்கிறத நம்ம சொல்லும்போது நித்திய அபரோக்ஷமான அந்த பிரம்மத்திடம் எப்படி நமக்கு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் உண்டாக முடியும்? அதான் எப்போவுமே இருக்கிறதுல எப்படி நமக்கு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எப்படி உண்டாகும்? அதை நமக்கு நல்லா தெளிவுபடுத்துறதுக்காக இவர் நமக்கு அந்த 7 பேர் அந்த ஆற்றை கடக்கிற அந்த 10வது மனிதன் கதைன்னு சொல்கிறார். அந்த 10வது மனிதன் கதையை சொல்லுவதன் மூலமாக 7 அவஸ்தைகள் சொல்கிறார். நம்மளுடைய பயணம், ஆன்மீக பயணம் எப்படி இருக்குன்னா, அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் வரை 7 படிநிலைகளில் இருக்குது அப்படிங்கிறத 3 தடவை பார்த்துட்டோம். முதல்ல என்ன சொன்னார்? கதை சொன்னார். முதல்ல அந்த கதையை அப்புறம் நம்மோட பொருத்தி பார்த்தாருன்னு பார்த்தோம். இப்போ 3வது முறையாக திரும்பவும் அந்த 7 சப்த அவஸ்தையவே வச்சு விசாரம் பண்ணுறாரு. இப்போ எதுக்காக அந்த சப்த அவஸ்தையை திரும்பவும் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது, இந்த சப்த அவஸ்தையை திரும்ப 2 கூறாக பிரித்து போடுறாரு. முதல் 3 பந்த அவஸ்தை, அடுத்த 4 மோட்ச அவஸ்தை. அதை நம்ம நல்லா புரிய வைக்கிறதுக்காக திரும்ப அந்த விசாரத்துக்குள்ளே வர்றாருன்னு பார்த்தோம். அப்போ அந்த முதல் 3 நமக்கு என்ன, நமக்கு பந்தம் காரணம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் நமக்கு அதுக்குரிய ஒரு வியாதி தெரிஞ்சால் தான் அதனுடைய மருந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும், எடுக்க முடியும். அதனால நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மோட்சம் எதனால கிடைக்கல, இப்போ எதனால நம்ம பந்தப்படுறோம், அதுக்காக திரும்பவும் அந்த 7 அவஸ்தைகளையே நம்ம பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம். நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது, நம்மளுடைய அத்வைத சம்பிரதாயத்தில் பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம், நம் சம்சாரத்துக்கு காரணம் அஜ்ஞானம், நம் துக்கப்படுவதற்கு காரணம் அஜ்ஞானம், நம்ம அதிருப்தியாக இருப்பதற்கு காரணம் அஜ்ஞானம். ஏன்னா திருப்தி தீப பிரகரணம் அதை மறக்கக்கூடாது. நம்ம நித்திய திருப்தியை எப்படி நம்ம அடைவது, நிரங்குஷா திருப்தின்னு ஒரு பதம் போட்டார். நம்ம பார்த்தோம் அந்த 7 அவஸ்தையில் அதுதான் நம்மளோட லட்சியம், நிரங்குஷா திருப்தி. நிரங்குஷா திருப்தின்னு என்னது? அன்கண்டிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தின்னு என்னது? நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைவுன்னு நம்ம சொல்கிறோம். எப்படிப்பட்ட நிறைவு? அன்கண்டிஷனல் எந்தவித நிபந்தனைகள் அற்ற நிம்மதி நமக்கு வேண்டியது. இது கிடைச்சா தான் நான் நிம்மதியாக இருப்பேங்கிற நிபந்தனை கிடையாது. இது கிடைச்சா நிம்மதியாக இருப்பேன், இங்கே போனால் நிம்மதியாக இருப்பேன், இவங்க மாறிட்டா நிம்மதியாக இருப்பேன், நான் மாறிட்டா நிம்மதியாக இருப்பேன், நான் இப்படி மாறிட்டா நிம்மதியாக இருப்பேன். இதெல்லாம் என்னது? நிபந்தனைகள், இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எதை சார்ந்தது? நம்ம அதனால தான் 2 தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்காரு, சித்து சிதாபாசன், சித்து சிதாபாசன்கிறது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யாருக்கு? எல்லாம் அந்த சிதாபாசனுக்கு தான். நமக்கு அந்த சிதாபாசனுடைய திருப்தி எப்பவுமே தாரதமியம் உடையது. அதுக்கு என்ன ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுக்கு நல்லா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு பசிக்க கொஞ்சம் தொடங்கும். என்ன இருக்கும்? அது எப்பவும் கொடுத்துருன்னு அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும். அதனுடைய ஸ்வபாவமே அப்படி. சரி இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு நமக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? அவையார் எழுதின மாதிரி வயிறோடு இருக்கிறது கடினம் அப்படின்னு, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளி. அது வயிறுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனசுக்கும் அதே தான். இன்றைக்கி நமக்கு இது கிடச்சிருச்சு, இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருந்துட்டோம், அப்பா முடிஞ்சிச்சின்னு கிடையாது. நாளைக்கு இன்னொன்று எனத்தையாவது கொண்டு வாங்கும். இது கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், அது கிடச்சிட்டா இது மாறிட்டா நல்லாயிருக்கும். இது சரீரத்துலேயும் சரி மனசுலேயும் சரி இது மாதிரி தாரதமியங்கள் இருக்கும். அதெல்லாமே நிபந்தனையுடன் கூடிய திருப்தி. இப்போ நமக்கு நிபந்தனை அற்ற திருப்தி வேணும். நமக்கு எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் எப்படி இருந்தால் கூட அதையும் தாண்டி நாம் எப்படி திருப்தியாக இருப்பது, அதான் சொல்லிக் கொடுக்க போகிறார். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம எவ்வளவு அதிருப்திகளுக்கு இடையில் வாழும் போது நம்ம எப்படி திருப்தியாக இருப்பது, அதான் சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்போ அது நமக்கு எதனால இந்த திருப்தி கிடைக்கும், எதனால கிடைக்கல. அப்போ எதனால கிடைக்கும், எதனால கிடைக்கல இந்த திருப்தி? அஜ்ஞானத்தின் காரணமாக நமக்கு கிடைக்கல. அப்போ எப்படி கிடைக்கும்? ஞானம் வந்தால் கிடைக்கும். அப்போ அதனால தான் நமக்கு 2 இதாக பிரிச்சுட்டார். நமக்கு அஜ்ஞானம், நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். அந்த பந்த அவஸ்தையில் முதல் 3 பந்த அவஸ்தை 3, மோட்ச அவஸ்தை 4ன்னு பார்த்தோம். பந்த அவஸ்தை என்னென்னது? அஜ்ஞானம்,
ஆவரணம், விக்ஷேபம். இதை மூணையும் பந்த அவஸ்தை. இது மூணு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. எப்படி வந்து ஒரு சின்ன முளை விட்டு வர்றது மாதிரி வந்து ஒரு சின்ன அஜ்ஞானத்துலேருந்து ஒரு சின்ன விதை ஆழமரத்து வர இத்தினூண்டா இருக்குது வந்து அது எவ்வளோ பெரிய விருட்சம் ஆயிடுது. அது மாதிரி இந்த அஜ்ஞானம்ங்கிறத குட்டி விதைனால நம்ம இந்த சம்சாரம்ங்கிற இந்த விருட்சத்தில் இது பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு கஷ்டப்படுறோம். அப்போ நமக்கு அந்த இது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த முதல் 3 அவஸ்தையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நமக்கு என்ன சொன்னார், 35 நம்ம பந்த காரணம் பார்த்தோம். இப்போ நம்ம அவஸ்தையை வந்து நம்ம பிரிச்சுட்டோம். 3 பந்த காரணம் 3, மோட்ச காரணம் 3 அவஸ்தைன்னு பார்த்தோம். இதில் அந்த பந்தத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ந ஜானாமி யுத்தாசீன விவகாரஸ்ய காரணம் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு தெரியவில்லை என்கின்ற ஞானம்தான் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன, எனக்கு இது தெரியலைங்கிற அறிவு தான் அஜ்ஞானம் பார்த்தோம். அது எதனால வருது அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் வருதுன்னு சொன்னார். நீ பார்த்துட்டே இருக்கும், அதை ஒழுங்காக பார்க்காததுனால தான் அந்த அஜ்ஞானம் வருது. இப்போ கயிறு அஜ்ஞானம் எதனால வருது, நீ அதை கரெக்டாக பார்க்காததுனால வருது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அது எதனால வருதுன்னு பார்த்தோம். விசார பிராக் அபாவேன யுக்தம் அஜ்ஞானம் ஈரித்தம். நீ விசாரம் பண்ணி பார்க்காததுனால, இப்போ நம்மளே பார்ப்போம், ஒரு விஷயத்தை நம்ம சரியாக ஆராய்ச்சி பண்ணலைன்னா அது வந்து நமக்கு ஒரு விவகாரத்திலே பார்க்குறோம். நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம எதனால் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு உள்ளே போய் தோண்டி பார்த்தோன்னா அது கரெக்டாக விசாரம் பண்ணி பார்த்தா அதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே தான் பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணால் சரியாக போகும். அதே மாதிரி தான் அப்போ அந்த சம்சாரத்துக்கு காரணம், பந்தத்துக்கு காரணம் அஜ்ஞானம். இதை நம்ம மறக்கவே கூடாது. மனசு காரணம் கிடையாது. அதை நம்ம திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே வரணும். நமக்கு மனசு காரணம் நம்ம நினைப்போம். அந்த மனசு விக்ஷேபம் இது அஜ்ஞானத்தின் காரணமாக பீஜம் வந்து எங்கே இருக்குது, அஜ்ஞானத்தில் தான் இருக்குது. என்ன அஜ்ஞானம், அகம் திருப்தி ஸ்வரூபங்கிறத மறந்து அகம் அதிருப்தக அப்படிங்கிறது என்ன, நான் சித்துங்கிறத மறந்து நான் சிதாபாசன், வேஷத்தை நான் தான் அப்படிங்கிறத மறந்து வேஷமாகவே ஆயிடும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த 3 நான் எப்படி, ஞானியோட நான் எப்படி இருக்கும், அஜ்ஞானியோட நான் எப்படி இருக்கும், ஞானி விவகாரத்தில் எப்படி இருக்கார். ஞானி விவகாரத்தில் வந்து நான் சாப்பிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து எதை மீன் பண்ணி சொல்கிறாரு, நான் சித்துங்கிறத தெரிஞ்சு சொல்கிறாரு. அவருக்கு தெரியுதும் சரீரம்தான் போகுது, சரீரத்துக்கு தான் காய்ச்சல் அடிக்குது, எனக்கு காய்ச்சல்னு சொல்கிறோம். உண்மையில் யாருக்கு காய்ச்சல், சரீரத்துக்கு காய்ச்சல். ஆனால் ஞானி சொல்லும்போது எனக்கு காய்ச்சல் தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஞானம் உண்டு. நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனால எனக்கு காய்ச்சல், எனக்கு தலைவலி, எனக்கு துக்கம்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த நானை தப்பாக மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு அடுத்து 2வது என்ன சொன்னார், அமார்கேன விசாரியாத்த நாஸ்தி நோபாதி சேத்யசௌ விபரீத வியவகிருத்திகி ஆவருத்தே காரியம் இஷ்யத்தே. முதல் அவஸ்தை அஜ்ஞானம், 2வது அவஸ்தை ஆவரணம். ஆவரணத்தின் காரணம் என்ன சொன்னார், பந்த காரணம் 2. இது வந்து எதனால் இந்த பந்தம் வந்து ஆவரணம், எதனால் நமக்கு இது அடுத்த அஜ்ஞானம் வந்து எப்படி ஆவரணமாக மாறுது அப்படின்னு பார்க்கும்போது அமார்கேன விசாரியாத, அது சரியான மார்க்கத்தில் விசாரம் பண்ணாததுனால என்ன பண்ணுறோம், நான் வந்து எனக்கு இந்த சரீரத்திற்கு வேறாக ஒரு நித்தியமான பரம்பொருள் இருக்குங்கிறதையே என்ன பண்ணிடுறான், மறந்து சாஸ்திரத்தை சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் தானாக என்ன பண்ணுறான், இந்த யுக்தி வெறும் சுஷ்க தர்க்கத்தை பயன்படுத்திட்டு. ஏன்னா சாஸ்திரம் வந்து நம்ம பார்த்தோம், கண்ணுக்கு தெரிகிற இந்த ஜெகத்தை இல்லைன்னு சொல்லுது. நம்மளை அறிவுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய இந்த பிரம்மத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இப்போ இது வந்து அறிவினால் செய்யப்படுகின்ற என்னது, இந்த நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து பார்க்குறோம். நம்ம பிரித்து பார்க்குறது அறிவினால தான் சித்தையும் சிதாபாசனையும் பிரித்து பார்க்க முடியுமே ஒழிய நம்ம இந்த ஜெகத்து மித்தியா அப்படிங்கிறது நம்ம அறிவினால் புரிஞ்சிக்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து அதனால தான் நமக்கு இதை ஸ்தூலமாக ஒன்றுமே பண்ண முடியாது. நீ புரியலைன்னா என்ன சொல்கிறாங்க, திரும்ப படி அப்படிங்கிறாங்க. அப்போ படிக்கிறதுல நமக்கு நீ ஏதோ ஒன்றை புரிஞ்சிக்கல, ஆழமாக மனசில் பதிகிற அளவுக்கு புரியலை. இப்போ அமார்கேன விசாரியாத்த, நம்ம திருஷ்டி வந்து எப்போவுமே அந்த சாஸ்திரம் சொன்னபடி நம்ம விசாரம் வச்சோன்னா என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக புரியதான் செய்யும். ஆனால் என்ன ஆயிரும், நம்ம புரியுது ஆனால் அதில் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு விருத்தி வந்து நமக்கு வந்து புரிகிற விருத்தியாக இருக்கும், அடுத்த விருத்தி என்ன ஆயிரும், நமக்கு வந்து நமக்கு இந்த நாணை அந்த நாணை நம்ம மாற்றி வந்து போடுவோம்.
இந்த நான் நமக்கு அகம் பூர்ணகங்கிற ஞானம் இருந்தாலும் அடுத்து நம்ம விவகாரம் பண்ணும்போது இந்த வேஷமாகவே என்ன ஆயிடுறோம் நம்ம ஆயிடும். இப்போ அமார்கேன விசாரியாத்த நாஸ்தி பாதி சேத் அசௌ விபரீத வியவகிருதி ஆவருத்தே காரியம் விஷயத்தே. அதன் காரணமாக என்ன பண்ணுறான், விபரீதமான முடிவுக்கு வருகின்றான். விபரீத முடிவுனா என்ன, தவறான முடிவிற்கு வருகின்றான். இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ அஜ்ஞானம் பார்த்தாச்சு, ஆவரணம் பார்த்தாச்சு. இப்போ விக்ஷேபத்துக்கு அடுத்து மூணாவது, இதுவும் பந்த காரணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பந்த அவஸ்தையில் இருக்கிற மூணாவது படிநிலை விக்ஷேபம். இதில் அவர் கொஞ்சம் வித்யாரண்யர் கொஞ்சம் அப்படி சூக்ஷ்மமாக கொண்டு போகிறார், கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போகிறார் நமக்கு வந்து. இப்போ இதில் நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்படின்னா படிக்கும்போது நமக்கு இதாக இருக்கும். இப்போ இதில் இது வரைக்கும் விக்ஷேபம், அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ அந்த விக்ஷேபத்துக்கு ஒரு புதுசாக ஒரு பதத்தை போடுறாரு. சிதாபாசன்கிற பேரை போடுறாரு. சிதாபாசன்கிற பேரை போடுறாரு. இது என்ன பண்ணியிருக்காரு, 34வது ஸ்லோகத்தில் பார்த்தா சப்தா அவஸ்தாக இமாஹா சந்தி சிதாபாசஸ்ய அப்படின்னு கொடுத்துருக்காரு. சிதாபாசனுக்கு 7 அவஸ்தைன்னு சொன்னவர் இப்போ அந்த விக்ஷேபத்துக்கு சிதாபாசன்கிற பேரை கொண்டு வர்றாரு. ஆமாம் ஆமாம், அந்த சிதாபாசனுக்கு 7 அவஸ்தைன்னு சொன்னவர் இப்போ அந்த 3வது அவஸ்தைக்கே சிதாபாசன்கிற பேரை கொண்டு வர்றார். அப்போ என்னாகும், ஒரு டவுட் வரும் நமக்கு வந்து. இப்போ 3வது அவஸ்தைக்கு நீ சிதாபாசன்னு சொன்னீன்னா அப்போ முதல் 2 அவஸ்தை யாருக்கு? இப்போ ஏற்கனவே என்ன பண்ணார், 7 அவஸ்தை சொன்னார். அந்த 7 அவஸ்தையை 3 நாளாக பிரித்தார். இப்போ அடுத்த இன்னொரு இதுக்குள்ளே கொண்டு போகிறார் சிதாபாசனுக்கு. அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு நம்ம சூக்ஷ்மமாக சிந்திக்க வைக்கிறதுக்காக அந்த 3வது அவஸ்தைக்கு பேரையே சிதாபாசன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம விக்ஷேபத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு. விக்ஷேபத்துக்கு அர்த்தம் என்ன கொடுத்துருக்காரு, நம்ம 30 இல்லையா, கர்த்தா போக்தா அகமஸ்மீதி விக்ஷேபம் பிரதிபத்தியதே. 30ல் 2வது வரி. ஏற்கனவே நம்ம அதையும் மறந்துடக்கூடாது. விக்ஷேபத்துக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, அகம் கர்த்தா, நான் கர்த்தா. அவன் வந்து அஜ்ஞானத்தின் காரணமாக, ஆவரணத்தின் காரணமாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், விக்ஷேபத்தில் வந்து என்ன பண்ணுறான், அதன் நானே கர்த்தா, நான் போக்தா, நான் காரியம் செய்பவன், நான் போகத்தை அனுபவிப்பன், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் விக்ஷேபம்னு சொன்னார். இப்போ விக்ஷேபத்துக்கு பேரையே சிதாபாசன்னு சொல்கிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். 37 தேகத்வய சிதாபாச ரூபோ விக்ஷேப ஈரிதஹ கர்த்ருத்வா கில சோக சம்சாராக்யோஸ்ய பந்தகஹ தேகத்வய சிதாபாச ரூபோ விக்ஷேப ஈரிதஹ கர்த்ருத்வாத்யகில சோக சம்சாராக்யோஸ்ய பந்தகஹ. நம்ம முத சந்தி பிரிச்சுருவோம். தேகத்வய சிதாபாச ரூபக. தேகத்வய சிதாபாச ரூபக விக்ஷேப ஈரிதஹ. தேகத்வய சிதாபாச ரூபக விக்ஷேப ஈரிதஹ. 2வது வரி கர்த்ருத்வாத் அகில சோக சம்சார ஆக்கியக. கர்த்ருத்வாத் அகில சோக சம்சார ஆக்கியக அஸ்ய பந்தகஹ. கர்த்ருத்வாத் அகில சோக சம்சார ஆக்கியக அஸ்ய பந்தகஹ. நம்ம சந்தி பிரிச்சுட்டு இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். துவயம்னா 2 சரீரங்கள். எந்த 2 சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்.
காரண சரீரத்தை அவர் கொண்டு வரல. அதை அண்டர்ஸ்டுடுங்கிறனால நம்ம இதுதான் நமக்கு வெக்தமாக இருக்குது நமக்கு. அப்போ 2 சரீரங்களோடு இந்த இடத்துல நம்ம ஒரு வச்சுக்கணும், தேகத்வய சகித, 2 சரீரங்களுடன் கூடிய சிதாபாசன். தேகத்வய சிதாபாச ரூபக, 2 ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய சிதாபாசனுடைய சொரூபமானது விக்ஷேபம் என்று கூறப்படுகின்றது. சிதாபாசனுடைய ரூபம் விக்ஷேபம் என்று கூறப்படுகின்றது. கர்த்ருத்வாத் அகில சோக, கர்த்ருத்வம் முதலிய, அதாவது என்ன சொல்றாரு, முதல்ல நம்ம 2வது வரியை முதல்ல பார்த்துருவோம். கர்த்ருத்வாத் ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம, கர்த்ருத்வம் போக்திருத்வம், நிறைய கர்த்ருத்வம் போக்திருத்வம் எல்லாத்தையும் நம்ம சோகம் துக்கி சுகி எல்லாம் சம்சாரி எல்லாம் நம்ம என்னென்னலாம் ஓனப் பண்ணி வச்சுருக்கோமோ, நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமோ அதெல்லாமே இதில் அடக்கம். கர்த்ருத்வாத் அகில சோகம், எல்லா அனைத்து சோகமும். சம்சாரக, ஆக்கியன பெயர், சம்சாரம் என்று பெயருடைய. அஸ்ய பந்தக, சம்சாரம் என்னும் பெயரை உடையது எது? அஸ்யனா அந்த சிதாபாசன், பந்தகனா உள்ள பந்தம், இதுவே ஆகும். சிதாபாசன்ட்டு என்னென்ன பந்தம் இருக்குது நமக்கு? அவன் கர்த்திருவம் இருக்குது, சோகம் இருக்குது, சம்சாரம் இருக்குது, பந்தம் இருக்குது. இது 4 அவனுடைய சொரூபமாக இருக்கின்றது. இந்த 4 சொரூபம் உடைய அந்த அவஸ்தையை தான் என்ன சொல்கிறாரு? சிதாபாசன். விக்ஷேபத்தை சிதாபாசன்னு சொல்கிறார். நம்ம கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. தேகத்வய சிதாபாச ரூபக, விக்ஷேபம்னா என்ன? 2 தேகத்துடன் கூடிய அந்த சிதாபாசன். இன்னொன்று கர்த்திருவம் போக்திருத்துடன் கூடிய சிதாபாசன், ரெண்டையும் சொல்றார். கர்த்திருவம் போக்திருத்துடன் கூடிய சிதாபாசன் அதனுடைய சொரூபம், விக்ஷேபத்தினுடைய சொரூபமாக ரெண்டையும் சொல்றாரு. தேகத்வய சிதாபாச ரூபக. இப்போ நமக்கு அடுத்து இது ஒரு அவர் ஒரு இதாக மட்டும் அறிமுகமாக கொடுக்குறார். இதில் விக்ஷேபத்துக்கு இன்னொரு பெயர் சிதாபாசன். இதில் பூர்வபக்ஷம்னா நமக்கு அவர் போடலை, ஆச்சாரியர்கள் தான் அடுத்து பதில் சொல்லிக்கிட்டே போகிறார். அடுத்ததில் பூர்வபக்ஷம் கேள்வி வரல, நமக்கு பதில் தான் வரப்போகுது. நமக்கு பூர்வபக்ஷம் இதில் என்ன வரப்போகிறது, இதில் நமக்கு பூர்வபக்ஷம் என்ன இனிமேல் இதில் நமக்கு என்ன கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குது? இப்போ இதை விக்ஷேபத்துக்கு பதிலாக சிதாபாசன்னு சொன்னால் இந்த முதல் 2 அவஸ்தை யாருக்கு? ஏன்னா இப்போ நமக்கு கடைசியில் எங்கே நமக்கு வரும்னா அஜ்ஞானம் யாருக்குன்னு வரும். அஜ்ஞானம் யாருக்கு? இந்த பந்தம் மோக்ஷம் யாருக்கு? ஏன்னா நம்ம இதில் படிப்போம், நம்ம இதில் நிர்வாண ஷட்கமில் வரும், ந பந்தோ ந மோக்ஷ சிதானந்த ரூபகன் வரும். இப்போ நான் அகம் நித்திய முக்தகங்கிறத பாடம். ஆமாம், நமக்கு ஆமாம் மோட்சம் வரும் நமக்கு அப்போ பந்தம் மோட்சம் யாருக்கு அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை கேள்வி கேட்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? இதை சிதாபாசன்னு பேரை போட்டு அப்போ முன்னாடி இருக்கிற 2 அவஸ்தை யாருக்கு? அதை ஆத்மாவுக்கு போட முடியுமா, பிரம்மத்துக்கு போட முடியுமா அப்படின்லாம் பூர்வபக்ஷம் வரப்போகுது நமக்கு. இல்லை 7 அவஸ்தையுமே யாருக்கு தான்? சிதாபாசனுக்கு தான். சித்துக்கு என்ன கிடையாது? பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அதுதான் கொண்டு வர்றாரு. 7 அவஸ்தைகள் நம்ம சொன்னார், 7 படிநிலை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல குழப்பிடுவோம். நமக்கு நான் ஏன் பந்தப்பட்டேன், நான் ஏன் எப்போ மோட்சம் அடைவேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம் நம்ம. ஏன்னா அப்படியே யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஆரம்ப பாடம் நமக்கு அப்படித்தான் படிக்கும்போது அகம் பந்தம், நான் பந்தப்பட்டிருக்கேன், நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு வர்றோம் நம்ம. ஆனால் இப்போ நமக்கு அடுத்த லெவல் போகும்போது பந்தம் மோட்சம் எனக்கு கிடையாது, அகம் நித்திய முக்தக, நான் பந்தப்படவே இல்லை, அகம் சித் ஸ்வரூபம் அப்படின்னு வரும்போது இதை 2ஆ பிரித்து, பந்தம் மோட்சம்னு 2ஆ பிரித்து, இந்த பந்தம் மோட்சம் 2மே சிதாபாசனுக்கு தான். பந்தம் மோட்சம் 2மே சிதாபாசனுக்கு தான். சித்தாகிய எனக்கு அகம் நித்திய முக்தக, எனக்கு நான் பந்தப்படவே இல்லை,
ஏன்னா அந்த இடம் நமக்கு, ஏன்னா நம்ம எனக்கு துக்கம் இருக்கே, நான் பந்தப்பட்டிருக்கிறேனே, எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், நான் எப்போ எனக்கு அந்த நிரங்குஷ திருப்தின்னு படிச்சிருக்கோம். எனக்கு எப்போ நிரங்குஷ திருப்தி கிடைக்கும் அப்படின்னா சாஸ்திரம், நீ எப்பவுமே நிரங்குஷ திருப்தனா தான் இருக்காய். அது நமக்கு மனசில் என்ன, நமக்கு அது எவ்வளோ படித்தாலும் நமக்கு, அதனால எப்படியாவது நம்ம அதே விருத்தியிலேயே மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாரு, தயிர் கிடைக்கிற மாதிரி இங்கிட்டு கிடைக்கிறோம், அங்கிட்டு கிடைக்கிறோம், இங்கிட்டு கிடைக்கிறோம், அங்கிட்டு கிடைக்கிற மாதிரி அதே விருத்தியில் வச்சுருக்கிறதுக்காக இப்படி யோசிச்சுப்பார், அப்படி யோசிச்சுப்பார், இப்படி யோசிச்சுப்பார், அப்படி யோசிச்சுப்பார். நம்மளை அறிவை சொரிஞ்சு விடுறது மாதிரி என்ன பண்ணுறாரு, நல்லா சிந்திக்க வைக்கிறார். சிதாபாசனுக்கு தான் இந்த 7 அவஸ்தை, நீ சிதாபாசன் அல்ல, நீ சித் ஸ்வரூபம் அப்படிங்கிறத நமக்கு பதிய வைக்கிறதுக்காக இதில் முதல்ல நமக்கு இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணியிருக்காரு. இப்போ 38லையும் 39லையும் இதுக்குரிய விளக்கம் நமக்கு வருது. நமக்கு விக்ஷேபம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது சிதாபாசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சிதாபாச ரூபஸ்ய, சிதாபாசனது ரூபமானது விக்ஷேபம் என்று சொல்லப்படுகின்றது. 2 தேகத்துடன் கூடிய சிதாபாசனது ரூபமானது விக்ஷேபம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த சிதாபாசனுடைய ரூபம் அஜ்ஞானத்திலையும் ஆவரணத்திலையும் இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். அதுதான் நமக்கு அது நுட்பமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சிதாபாசனுடைய ரூபம் விக்ஷேபம் என்று சொல்லப்படுகின்றது. எப்படிப்பட்ட சிதாபாசனுடைய ரூபம்? தேகத்வயத்துடன் கூடிய கர்த்திருவம் போக்திருத்துவம் உடைய அகில சோகங்களுடன் உடைய சம்சார ஸ்வரூபமாகிய பந்தத்துடன் கூடிய அந்த சிதாபாசனுடைய ரூபம் விக்ஷேபம் என்று கூறப்படுகின்றது. அப்போ இந்த பூர்வ பட்சத்தில் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு இதில் வரப்போகிறது பதில். இந்த பூர்வ பட்சத்துக்குரிய பதில் என்ன? பூர்வ பட்சம், அந்த முதல் 2 அவஸ்தையானது அப்போ நமக்கு சிதாபாசனுக்கு கிடையாதா? எந்த முதல் 2 அவஸ்தை? அஜ்ஞானமும் ஆவரணமும். அதுக்குரிய பதிலாக இந்த 38 39 வரப்போகுது. 38 அஜ்ஞானமாவ்ருத்திச்சைதே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ பிரசித்தியதஹ. அடுத்த வரியில அந்த த்ரன் இருக்கு, யத்ரன் இருக்கு, யத்யப்பி யதாப்பி தத்ரன் இருக்கு, த்ரஸ்தேன் இருக்கு. அந்த இத்தையும் ரேவையும் அடிச்சிருங்க. அது இவ் யவஸ்தே. ஆமா ஆமா, இத்தையும் ரேவையும் அடிச்சிருங்க. யத்யப்பி யதாபி அவஸ்தே, யத்யப்பி அதாபி அவஸ்தே. ஆமா, யத்யப் யதாபி அவஸ்தே தே, யத்யப் யதாபி அவஸ்தே தே விக்ஷேபஸ்யைவ நாத்மனஹ அஜ்ஞானம் ஆவ்ருத்திச்சைதே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ யத்யப் யதாபி அவஸ்தே தே விக்ஷேபஸ்யைவ நாத்மனஹ. இதுல 2 விக்ஷேபம் போட்டிருக்காரு. ஒரு சிதாபாசன் அவர் அப்படி நம்மளை புத்தியை தீட்டுறதுக்காக அவருக்கு இதுவும் கரெக்டாக சந்தமும் இது கரெக்டாக வர வேண்டியது இருக்கு, அக்ஷரம் கரெக்டாக வரணும். அவ்வளவு ஒரு ஞானத்தோட போட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜ்ஞானம் ஆவருத்திஹி, பிரிச்சுருவோம், அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச தே, அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச தே, அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச தே விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ, விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதஹ அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச ஏதே சேதே சேதே பார்க்குறேன் டீச்சர். அஜ்ஞானம் ஆவருத்தி ச ஏதே ச ஏதே
அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச ஏதே. ஏதேன இவை. எந்த இவை? அஜ்ஞானம் ஆவருத்தி என்ற இவை இரண்டும் விக்ஷேபாத், விக்ஷேபத்திற்கு, பிராக்னா முன்பு, விக்ஷேபத்திற்கு முன்பே பிரசித்தியத்தக இருக்கின்றது. பிரசித்தியத்தனா ஏற்கனவே அதனுடைய இருப்பு. விக்ஷேபத்துக்கு முன்னாடியே என்ன இருக்கு? அஜ்ஞானம் ஆவருத்தி. சொல்லுங்க. அஜ்ஞானம் ஆவருத்திஹி ச ஏதே விக்ஷேபாத். விக்ஷேபாத்னா அந்த மூன்றாவது அவஸ்தையாகிய அந்த விக்ஷேபத்திற்கு அப்படி எடுத்துக்கலாம். இவர் புதுசாக ஒரு பேரை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த சிதாபாசனுக்கு முன்பாகவே அஜ்ஞானம் ஆவருத்தி என்ற இரண்டு அவஸ்தைகள் அந்த விக்ஷேபம் அல்லது இந்த சிதாபாசனுக்கு முன்பாக ஏற்கனவே இருக்கின்றது. பிராக்னா முன்பு, ஏற்கனவே. பிரசித்தி எதுனா அதனுடைய இருப்பு இருக்கின்றது. அது எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய இருப்பு முதல்ல ஏற்கனவே இருக்கு. விக்ஷேபம் வர்றதுக்கு முன்னாடியே அது ரெண்டும் இருக்கு. எத்யபி அதாபி. எத்யபி அதாபி. எத்யபினா அவ்வாறு இருந்த போதிலும். எத்யபி அதாபி. அதாபினா அந்த இரண்டு அவை. அதாபினா அவை அவ்வாறு இருந்த போதிலும், அவை ஏற்கனவே முன்னாடி இருந்த போதிலும். எத்யபி இவ்விதமாக அவை அவ்வாறே இருந்த போதிலும். அதாபினா ஸ்டில், அப்படியே இருந்த போதிலும். இவ்விதமாக இருந்த போதிலும் எது? அவஸ்தை. அவஸ்தைங்கிறது டூவல். எது? அந்த ரெண்டு அவஸ்தை, அஜ்ஞானம் ஆவரணம் ஆகிய இரண்டு அவஸ்தைகள் விக்ஷேபத்திற்கு ஏற்கனவே இருந்த போதிலும், தேனா அந்த இரண்டு அவஸ்தைகள் விக்ஷேபஸ்ய. விக்ஷேபஸ்யங்கிறது சிதாபாசன் குறிக்கிறது. அந்த இரண்டு அவஸ்தைகளும் சிதாபாசனுக்குத்தான். நைவ ஆத்மனக. சிதாபாசஸ்ய ஏவ. இந்த இடத்துல சந்தி இருக்கு. சிதாபாசஸ்ய ஏவ. சிதாபாசனுக்குத்தான். ஏற்கனவே சிதாபாசன் இந்த இதுக்கு முன்னாடியே அது ரெண்டும் இருந்துட்டாலும் அந்த அவஸ்தை எதுக்கு? சிதாபாசனுக்கு தான். அது ஆத்மாவிற்கு அல்ல. ஆத்மானா பிரம்மத்திற்கு அல்ல. கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த விக்ஷேபங்கிற வேர்டை மாற்றி மாற்றி போடுறாரு. சிதாபாசனுக்கும் போடுறாரு, அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த விக்ஷேபத்தை குறிக்கிறதுக்கும் போடுறாருன்னு பார்த்தோம். விக்ஷேபசிய ஏவ. விக்ஷேபசினா அது சிதாபாசனுக்குத்தான், ஆத்மாவிற்கு அல்ல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப மண்டையை சொறிவோம். நமக்கு எப்படி சிதாபாசனுக்கு தான் சொல்கிறாரு. சிதாபாசன் மூணாவதுல தான் வருது, ஆனால் ஏற்கனவே சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஆத்மாவுக்கு போட முடியாது. மூணாவது அவஸ்தையில் தான் வருது, ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தைக்கே சிதாபாசன்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அடுத்து இதை ரெண்டாக பிரிக்கிறாரு. சிதாபாசன் எப்படி பண்ணுறாருன்னா ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று பீஜ அவஸ்தை, இன்னொரு வியக்த அவஸ்தைன்னு பிரிக்கிறார். பீஜ அவஸ்தை ஏன்னா பந்தம் மோட்சம்னு மூணா பிரிச்சாரு. மூணா பிரிச்சவர் இந்த சிதாபாசன் மூணாவது ஸ்டேஜில் தான் வியக்தமாகலாம். இந்த விக்ஷேபம் வரும்போது தான் என்ன ஆகுது? வியக்தமாகின்றது. அது முதல்ல இதில் இருக்க அந்த முதல் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அஜ்ஞானமும் ஆவரணமும் பீஜ அவஸ்தை. அதனால இது ஆனால் அது ஏற்கனவே இருக்கு, ஆனால் அது வெளிப்படாத நிலையில் இருக்கு. அதனால அந்த விக்ஷேபத்தை கொண்டு போய் சிதாபாசன்னு சொல்றாரு. அந்த அதுக்கு பேர் கொடுத்துருக்காரு சிதாபாசன்னு சொல்லி. இந்த 7 அவஸ்தையை திரும்பவும் ரெண்டா பிரிக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த ஏன்னா பந்த அவஸ்தை மோக்ஷ அவஸ்தை 3 4 பிரிச்சாரு. இப்போ இதை ரெண்டா பிரிக்கிறாரு. பீஜ அவஸ்தை, வியக்த அவஸ்தை. கொஞ்சம் சூக்ஷ்மமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆழமாக படிக்க நமக்கு சில டவுட்டெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு கிளியராக இருக்கணும். எனக்கு பந்தம் கிடையாது அப்படின்னு நமக்கு. அப்போ இந்த மோக்ஷம் யாருக்கு? மோக்ஷம் சிதாபாசனுக்கு. ஞானம் யாருக்கு? ஞானம் சிதாபாசனுக்கு. ஞான நிஷ்டை யாருக்கு? ஞான நிஷ்டை சிதாபாசனுக்கு. பிரம்மம் ஆகிய எனக்கு எதுவும் இல்லை, எதுவும் தேவையில்லை.
அது நமக்கு நல்லா நமக்கு புரியறதுக்காக ரொம்ப ஆழமாக நமக்கு, ஏன்னா இது நமக்கு புரிஞ்சாலும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அது நம்மளால் நல்லா புரியும் நமக்கு. ஆனால் நம்ம அதே விதமாக இருக்கோமே அப்படின்னு நினைப்பு வரும். நான் ஏன் இப்படி இருக்கேன், கடைசியில் நமக்கு வந்து அந்த தர்மத்தில் போய் நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துடும். எவ்வளோ படித்தாலும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த, இப்போ நம்ம அந்நேரம் நம்ம ரமணரோட கேள்வி தான் நம்ம கேட்கணும். அப்போ நீ யாரு, அதை தான் நம்ம கேட்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ யார். அந்த இதெல்லாம் நம்ம, ஏன்னா நம்ம கடைசியில் அந்த தர்மம் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப கில்ட்டு வரும் நமக்கு, என்ன இப்படி இருக்கோமே இப்படி இருக்கோமே. அதெல்லாம் வந்து மனசுடைய சுபாவம். நான் இதுக்கு அப்பாற்பட்டவன். தர்மம் வந்து எப்போவுமே அது வந்து இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் வேல்யூ. அதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். யாராலையுமே 100க்கு 100 அது பிரம்மம் தான் அப்சல்யூட். வந்து இதில் கண்டிப்பாக எப்போவுமே முடிஞ்ச அளவு நம்ம தர்மம் பண்ணலாம், முடிஞ்ச அளவு தர்மம் மற்றவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இட் இஸ் எப்போவுமே பெர்ஃபெக்டாகவே இருக்காது. நீயும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது, மற்றவர்களும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எப்படி வந்து ஒரு இந்த தங்கம் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பியூரான தங்கத்தில் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி பிரம்மன் வந்து பியோர், அது வந்து சுத்தம், அபாபவித்தம், பாப புண்ணிய ரஹிதம் எல்லாம் வந்து பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு குவாலிட்டி தான் வந்து. ஆனால் இந்த சித்துக்குரிய குவாலிட்டி, ஆனால் இந்த சிதாபாசனுக்கு என்னது, கொஞ்சோண்டு செம்பு கலந்தாதான் இழுக்க முடியும். இப்போ நம்ம வந்து 100% பியோர், 100% கில்ட்லெஸ், எனக்கு குற்ற உணர்வே இல்லை அப்படின்னா, எந்த குற்ற உணர்வு இருக்கவே கூடாதுன்னா எதை ஓனம் பண்ணணும் நம்ம வந்து, அகம் பூர்ணக, அகம் சித் ஸ்வரூபக, அதெல்லாம் மட்டும். அதனால தான் நமக்கு அங்கே நித்திய திருப்தி அங்கே மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த கில்ட்டு, நான் ஏன் இப்படி இருக்கேன், கடைசியில் நம்ம அங்கே போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம செல்ஃப் பிட்டியில் போய் விழுந்துருவோம். இவ்வளோ படிக்கிறோம் என்னால் நிற்க முடியலையே, அந்த நிற்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அந்த மனசில் தான் அந்த ஞானமே ஒழிய அகம் பிரம்ம அஸ்மி. அதுதான் நமக்கு அந்த அந்த சூக்ஷமத்துக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அவஸ்தையை கொண்டு வர்றார். வந்து இந்த பந்த அவஸ்தை, மோட்ச அவஸ்தை. இப்போ இதில் வியக்த அவஸ்தை, பீஜ அவஸ்தை. சிதாபாசனுக்கு வியக்த அவஸ்தை, பீஜ அவஸ்தை. 39 பார்த்துருவோம். என்ன 99% பண்ணினாலும் அப்படியா? கடைசியில் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதில் அது மட்டும்தான் நம்ம அந்த திருஷ்டியில் மட்டும் நம்ம அப்போ நம்ம அது ஓனப் பண்ணணும். நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த கல்மிஷம் இல்லாத அந்த இருக்கிற அந்த நித்தியம் சுத்தம்னா அந்த திருஷ்டியில் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் நம்ம இதில் ஒரு பயங்கரமான சூக்ஷ்மம் என்னென்னா, தர்மத்தை நல்லா கடைப்பிடிச்சவங்களால தான் இந்த தர்மத்துக்கு அதீதமான, ஏன்னா நம்ம நிறைய கடைப்பிடிக்கணும், நமக்கு முடியலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அந்த சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, அந்த இது ஆடு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கொழுக்க வச்சு என்ன பண்ணுவாங்களா, அதை ஒரே வெட்டுவாங்க. அது மாதிரி நம்ம சித்த சுத்திக்காக அவ்வளோ போராடணும். நம்ம ராகத்வேஷத்தில் கொஞ்சம் கூட நம்ம மாட்டிக்காமல் அவ்வளோ போராடினதுக்கு அப்புறம் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது, சித்த சுத்தி, அகம் சித்த சுத்தி அதீதக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அதற்கு அப்பாற்பட்டவன். அப்போ அவ்வளோ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அத்தியாரோபம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், கழட்டி போட போகிறோம் நம்ம. அது மாதிரி அவ்வளோ சித்த சுத்திக்காக நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சாஸ்திரம் என்ன சொல்ல போகுது நமக்கு வந்து, மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம்னு சொல்லுது. நீ சித்தமே இல்லை, அப்படி இருக்கும்போது எந்த சித்தத்துக்கு சுத்தியை நீ எவ்வளோ காலம் நீ வந்து
நல்ல சித்த சுத்திக்கு போராடினதுக்கு அப்புறம்தான் அது ஒர்க் பண்ணும். நமக்கு வந்து சித்தானி நாகம், நான் சித்தம் இல்லை. சித்த சுத்தி என்பது மனதிற்கு, பிரம்மமாகிய எனக்கு கிடையாது. அப்போ இது நுட்பமான, அப்படி என்ன சொல்கிறது, நுட்பத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. நமக்கு நமக்கு அந்த இடத்துல நமக்கு இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு ஒரு கில்ட் இருக்கே அப்படின்னா, மனசுங்கிற கோணத்தில் எப்போவுமே கில்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு பூர்ணத்துவம் கிடைக்காது, நம்மளால் பர்ஃபெக்டாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்போ அது எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம வந்து இதுலேயே நம்ம பர்ஃபெக்டாக இல்லை பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அதனால தான் காமன் ஆமாம். ஓ அப்படி வருதா? சுத்தமாய இந்த 7 அவஸ்தையவேவா? அப்படியா? மாயையால் மாய்ப்பது. அப்போ இதில் இந்த 3 அவஸ்தை வந்து இப்போ இந்த பீஜ அவஸ்தைங்கிறத வந்து அசுத்த மாயின்னு போடுறாரா? 3 அஜ்ஞானம், ஆவரணம். ஓ இது நானாஜி விவாத கட்டளை இல்லையா? கைவல்ய நவநீதம் இல்லையா? அப்படியா? சரி சரி. அப்படியா? இவர் யார்? இவர் பொன்னம்பல சாமிகள் எழுதியிருக்காரா? நிறைய பார்க்கறது. அதே அந்த மாதிரி அந்த சம்பிரதாயத்தில் வந்தனால இவர் வாக்கில் வந்து இந்த சிதாபாசனுக்கு பீஜ அவஸ்தை வியக்த அவஸ்தைன்னு கொடுக்குறாரு. அவர் அசுத்தமாயி நல்லா நீங்கள் படிச்சிருக்கிறதுனால எல்லாம் நமக்கு பேரலாகவும் போகுது பாடம். நீங்கள் படிக்கிறதும் இங்கே வர்றதும் அதனால உங்களுக்கு ஆமாம் 39. இல்லை டீச்சர் கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க டீச்சர். வந்து எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதோன்னு எனக்கு, ஏன்னா நான் புரியுறது ஒன்று, உங்களை புரிய வைக்கிறது அது ஒரு அது உங்களுக்கு கரெக்டாக அந்த பாடமும் இருக்கிறதுனால டக்குன்னு ஏன்னா நமக்கு இதில் படிச்சுட்டு வர பூர்வபக்ஷம் நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஏதாவது பூர்வபக்ஷம் வந்தால் ஆன்சர் பண்ண தெரியணும் இல்லையா நமக்கு. அது ஏதோ நீங்கள் ஏற்கனவே அதுக்குரியெல்லாம் படித்து வச்சுருக்கிறதுனால டக்குன்னு உங்களால் கிராஸ் பண்ண முடியும். விக்ஷேபோத்பத்திதः பூர்வம் अपि विक्षेप संस्कृतिः அந்த கூக்கு வந்து ரூப் அது தப்பாக இருக்குது, வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சம்ஸ்கிருதி இக்ருதி சம்ஸ்கிருதிஹி விக்ஷேபோத்பத்திதः பூர்வம் अपि विक्षेप संस्कृतिः अस्त्येव तदवस्थात्वम् अस्त्येव तदवस्थात्वम् अविरुद्धं ततस्तयोः विक्षेपोत्पत्तितः पूर्वम् अपि विक्षेप संस्कृतिः अस्त्येव तदवस्थात्वम् अविरुद्धं ततस्तयोः. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, எதன் அடிப்படையில் முதல் 2 அவஸ்தையும் சிதாபாசனையே சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருக்கின்றது. எழுதிக்கோங்க. எதன் அடிப்படையில் முதல் 2 அவஸ்தை, எந்த 2 அவஸ்தை? அஜ்ஞானமும் ஆவரணமும் சிதாபாசனையே சார்ந்து இருக்கின்றது என்பதற்கு பதில். எதன் அடிப்படையில் முதல் 2 அவஸ்தையும் சிதாபாசனை சார்ந்து உள்ளது? இப்போ விக்ஷேப முதல் சந்தி பிரிச்சுருவோம். விக்ஷேபக உற்பத்திதக,
विक्षेपः उत्पत्तितः विक्षेपः उत्पत्तितः पूर्वम् अपि विक्षेपः उत्पत्तितः पूर्वम् अपि विक्षेप संस्कृतिः विक्षेप उत्पत्तितः पूर्वம் இங்க விக்ஷேபங்கிறது இங்க நம்ம சிதாபாசன் எடுத்துக்கணும். நம்ம அந்த சிதாபாசன் உற்பத்தித்தக உற்பத்தினா தோற்றத்திற்கு வருவதற்கு முன்பே பூர்வம் அப்பி அந்த மூன்றாவது அவஸ்தையில தான் விக்ஷேபம்னு அந்த சிதாபாசன்னு விக்ஷேபத்துக்கு பேர் கொடுத்துருக்காரு. அதற்கு முன்பாகவே பூர்வம் அப்பி விக்ஷேப சம்ஸ்கிருதி விக்ஷேபம்னா சிதாபாசனுடைய சம்ஸ்கிருத்தினா வெளிப்படாத பீஜ அவஸ்தை வெளிப்படாத பீஜ அவஸ்தை. விக்ஷேப உற்பத்திதக பூர்வம் சிதாபாசன் மூன்றாவது அவஸ்தையில் தோற்றமாவதற்கு முன்பே சிதாபாசன் மூன்றாவது அவஸ்தையில் தோற்றமாவதற்கு முன்பே விக்ஷேபக சம்ஸ்கிருதி இங்கே நம்ம விக்ஷேபங்கிறத சிதாபாசன் எடுத்துக்கணும். சிதாபாசன் ஏற்கனவே பீஜ அவஸ்தையில் அவன் வெளிப்படாத நிலையில் இருந்தான். அஸ்தி விக்ஷேபக சம்ஸ்கிருதி ரெண்டாவது வரியில் அஸ்தின்னு வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்துக்கணும். விக்ஷேப சம்ஸ்கிருதி அஸ்தி வெளிப்படாத நிலையில் இருந்தான். அஸ்தி ஏவ சந்தி ரெண்டாவது வரியில் அஸ்தி ஏவ அஸ்தி ஏவ இவ்வளோ பெரிய சந்தி இருக்குது. நமக்கு வந்து அதை ப்ரோனவுனாக கொடுத்துருக்காருன்னு சொன்னார் குருபுரந்தர். தத்து தத அந்த மாதிரி நமக்கு அஸ்தி ஏவ ததவஸ்தாத்வம் தத் அவஸ்தாத்வம் அவிருத்தம் அவிருத்தம் தத் அவஸ்தாத்வம் அவிருத்தம் அவிருத்தம் அவிருத்தம்னா அவிருத்தம் விரோதம் இல்லை. அவிருத்தம் ததஹ தயோஹோ ததஹ தயோஹோ தயோஹோனா டியூவல் இரண்டு. எந்த இரண்டு? அந்த முதல் இரண்டு அவஸ்தைகள் அஜ்ஞானமும் ஆவரணமும் ததவஸ்தாத்வம் அந்த சிதாபாசனை சார்ந்து உள்ள அந்த அவஸ்தைகள் எந்த ரெண்டு அவஸ்தை இருக்கு இல்லையா அதுவுமே சிதாபாசனை சார்ந்துள்ளதுதான். அவிரோதம் இல்லை அதுவும் சிதாபாசனை சார்ந்ததுதான் என்பதில் என்று சொல்வது தப்பு கிடையாது. அவிரோதம் இல்லைன்னா அது தவறு கிடையாது. ஏன்னா சிதாபாசன் மூன்றாவது அவஸ்தையில தான் நம்ம பேர் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டு அவஸ்தை இருக்கே அதுவும் சிதாபாசனை தான் சார்ந்தது. எதனால? விக்ஷேப சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருத்தினா அது வெளிப்படாத நிலையில் இருந்ததால். அந்த ஏழு அவஸ்தையும் கடைசியில் எதுக்கு தான் சொல்ல போறோம்? சிதாபாசனை தான் சார்ந்தது. எந்த அவஸ்தை எனக்கு கிடையாது. பரோட்ச ஞானம் எனக்கு கிடையாது. நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். அபரோக்ஷ ஞானம் யாருக்கு வேணும்? சிதாபாசனுக்கு தான் வேணும். எனக்கு தேவையில்லை. எனக்குன்னா நம்ம எதை ஓனப் பண்றோம்? நம்ம சித்து. ஏன்னா கடைசியில் நம்ம அந்த பரோட்ச ஞான நிஷ்டை யாருக்கு? ஞான நிஷ்டை வந்து மனசுக்கு தான் ஞான நிஷ்டை, பிரம்மத்துக்கு ஞான நிஷ்டை கிடையாது. சித்த சுத்தி மனசுக்கு தான் சித்த சுத்தி, பிரம்மனுக்கு கிடையாது. பந்தம் என்பது மனசுக்கு தான், பிரம்மன் எனக்கு கிடையாது. பிரம்மம் பிரம்மம்னு நம்ம சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரம்மமா அதுக்கு கிடையாது. அப்படி நமக்கு அப்படிதான் அப்படி அசால்ட்டா நம்ம இருந்துக்கிறோம். நம்ம வந்து அப்ப பந்தம் என்பது எனக்கு கிடையாது, மோட்சம் என்பது எனக்கு தேவையே இல்லை. நானே மோட்ச ஸ்வரூபம். அப்ப நமக்கு அறிந்திடாது. நமக்கு அதுக்காக அவ்வளோ ஆழமாக நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. இனி அடுத்து இன்னொரு பூர்வபக்ஷம் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். டீப்பாக பார்க்கணும். நல்ல சூக்ஷ்மமாக நமக்கு அது